இந்த வீடியோவில் எப்படி ஹிட்ஃபோக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு எம்டிஎஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அண்ட் அதோட அப்டேட்டை நிப்பாட்டிட்டாங்கங்கிறனால. ஸோ இந்த வீடியோவில் ஹிட்ஃபோக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது டெம்பர் மங்கி ஃபஸ்ட்டு தேவை. ஸோ இது மூலமாக தான் நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு லிங்க் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அண்ட் தனித்தனியாக போய் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே இருக்கும் 1 by 1. ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டெம்பர் மங்கி ஃபைலுக்குள்ளே வந்துடும். ஜஸ்ட் அதில் ஆட் டு கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்ஃபோக்கரோட லிங்க் இருக்கும். அதில் வந்து இன்ஸ்டால் தி ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஒரு சின்னதாக ஒரு அலோ பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வெப்சைட்டில் ஃபோட்டோவோடே இருக்கும். வீடியோலையும் வாங்க பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வாங்க அண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அலோ யூசர் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை ஆன் பண்ணணும். மோஸ்ட்லி அது ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் லோட் ஆகாது. தென் அதை ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஹிட்ஃபோக்கர் லிங்க் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே ஸ்டார்ட்னு இருக்கும். ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் மாதிரியே கரண்டில் இருக்க ஒர்க் அண்ட் வந்துட்டு போன ஒர்க் எல்லாமே காணிக்கும். நீங்கள் இதில் போய் ஃபில்டரில் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் உண்டு. உங்களுக்கு ஹிட்ஃபோக்கருக்கு தன்னாலே ஒர்க்கை கேட்ச் பண்ணுறது ஏகப்பட்ட இருக்குது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.